புனித ரிக்வேதத்தில் படைப்பின் ஆதாரம். ரிக்வேதம் மண்டலம் 10, சுக்தம் 90, மந்திரம் 1. सहस्र शीर्षा पुरुष सहस्राक्ष सहस्रपात சபூமிம் விஸ்வதா வத்வா அத்யாதிஷ்டத் தசங்குலம். மொழிபெயர்ப்பு. புருஷ் விஸ்வரூபமான கால் பகவான், அதாவது ஷர்புருஷ். சஹஸ்திர சீர்ஷா 1000 தலைகளை உடையவன். சஹஸ்திராக்ஷ் 1000 கண்களை உடையவர். சஹஸ்ரபாத் 1000 கால்கள் உடையவர். ச அந்த கால், பூமிம் பூமியின் 21 பிரபஞ்சங்களை, விஸ்வத் எல்லா பக்கங்களிலும் இருந்தும், தசாங்குலம் 10 விரல்களால், அதாவது முழுமையாக கட்டுப்படுத்துவதன் மூலம், விரத்வா சுற்றி வளைத்து, அத்யாதிஷ்டத் அதற்கும் மேலே தனித்தனியாக அமைந்துள்ள 21ஆம் பிரம்மாண்டத்தில் தனது கால் லோகத்தில் வசிக்கிறார். பொருள். இந்த மந்திரத்தில் காலனின் பிரம் விஸ்வரூபம் பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. கீதை அத்தியாயம் 10, 11 இதே போல காலனை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 11 மந்திரம் 46 அர்ஜுனன் சொல்கிறான், 1000 கரங்கள் கொண்டவரே, நீங்கள் மீண்டும் 4 கரங்களுடன் காட்சி தாருங்கள். 1000 தலைகள், 1000 கால்கள் மற்றும் 1000 கண்கள், காதுகள் கொண்ட விஸ்வரூபமான காலன் ஷர்புருஷ் தனக்கு கீழே உள்ள அனைத்து ஆன்மாக்களை முழுமையாக கட்டுப்படுத்தி, அதாவது 20 பிரபஞ்சங்களையும் வட்டப்பாதையில் நிறுத்தி, தான் இதற்கு மேல் தனியாக உள்ள 21வது பிரபஞ்சத்தில் அமர்ந்துள்ளார். ரிக்வேதம் மண்டலம் 10, சூக்தம் 90, மந்திரம் 2. புருஷ் ஏவ் இதம் சர்வம் யத் பூதம் யத் ச பாவ்யம் உத் அம்ருத்வஸ்ய இஷானா யத் அன்னேன் அதிரோஹதி. மொழிபெயர்ப்பு. எவ இதே போல ஓரளவு, புருஷ் கடவுளாக இருப்பவன், அக்ஷர் புருஷ் அதாவது பரபிரம், இச் மற்றும் எத் மேலும், இதம் இந்த, பூதம் பிறவி எடுத்தவனும், பாவ்யம் எதிர்காலத்திலும் பிறவி எடுப்பவன், சர்வம் அனைவரும், யத் கடின உழைப்பால், அநேகன் உணவு மூலம், அதிரோகதி வளர்ச்சி அடைகின்றன. இந்த அக்ஷர் புருஷ் உத் சந்தேகமான அமிர்தத்வஷ்ய முக்தியை தரும், இசான கடவுள், அதாவது அக்ஷர் புருஷ் கூட ஒரு கடவுள் போன்றவர், ஆனால் பூரண மோட்சத்தை கொடுப்பவர் அல்ல. பொருள். இந்த மந்திரத்தில் கடவுளின் சில குணங்களை கொண்ட பரபிரம் அக்ஷர் புருஷ் பற்றிய விளக்கம் உள்ளது. ஆனால் அவருடைய பக்தியால் பூரண முக்தியாகாது. எனவே அவர் சந்தேகத்திற்குரிய முக்தி பகவான் எனப்படுவர். காலனை போலவே அக்னி பாறையில் வறுத்து உண்ணாததால் இவரை கடவுளின் சில குணங்கள் கொண்டவர் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பரபிரமனின் லோகத்திலும் உயிர்கள் கடினமாக உழைத்து தங்கள் கர்ம வினைப்படி பலன்களை பெறுகின்றன மற்றும் அனைத்து உயிரினங்களின் உடல்களும் உணவிலிருந்தே வளர்ச்சியடைகின்றன. மேலும் பிறப்பு மற்றும் இறப்பு காலம் காலனை விட அதிகமாக இருந்தாலும் 84 லட்சம் உயிரினங்கள் மூலம் மறுபிறப்பு சுழற்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ரிக்வேதம் மண்டலம் 10, சூக்தம் 90, மந்திரம் 3. ஏதாவான் அஸ்ய மஹிமா ஆத ஜாயாஞ்ச புருஷா பாதஹ அஸ்ய விஸ்வா பூதானி த்ரிபாத் அஸ்ய அமிர்தம் திவி. மொழிபெயர்ப்பு. அஷ்ய இந்த அக்ஷர் புருஷ், அதாவது பரபிரம்மனின் மஹிமா திறன், தாவான் இவ்வளவுதான், சா மற்றும் புருஷ அந்த பரம் அக்ஷர் பிரம், அதாவது பூரண பிரம் பரமேஸ்வரர், அத இவரை விட ஜியாயாந்த் மிக பெரியவர், விஸ்வா அனைவரும், அதாவது பூதானி ஷர்புருஷ் மற்றும் அக்ஷர் புருஷ் மற்றும் இவர்களுடைய லோகங்களில் உள்ளவர்கள் மற்றும் சத்தியலோகமும் அதில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும். அஷ்ய அந்த பூரண பரமாத்மா பரம் அக்ஷர் புருஷின் பாத ஒரு பாதமாகும், அதாவது ஒரு அங்கமாகும். அஸ்ய இந்த பரமாத்மாவின் திரி
3 திவி திவ்ய லோகமான சத்தியலோகம், அலக்லோகம், அகம்லோகம். அமிர்தம் அழியாதது பாத 2ஆம் பாதமாகும். அதாவது அனைத்து பிரபஞ்சங்களில் உருவானவை சத்திய புருஷ் பூரண பரமாத்மாவின் அங்கமாகும். பொருள்: மேலே மந்திரம் 2இல் கூறிய அக்ஷர் புருஷின் பரபிரமின் மகிமை இவ்வளவுதான். மற்றும் பூரண புருஷ் கவிர்தேவ் இவரை விட சக்தி வாய்ந்தவர், அதாவது சர்வ வல்லமை படைத்தவர். மற்றும் அனைத்து பிரபஞ்சங்களும் அவரால் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த மந்திரத்தில் 3 லோகங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. ஏனென்றால் 4வதான அனாமே லோகம் எல்லாவற்றிற்கும் முந்தையதாகும். இந்த 3 பிரபுக்களின் விளக்கம் ஷர்புருஷ், அக்ஷர் புருஷ் மற்றும் இவை இரண்டையும் தவிர பரம் அக்ஷர் புருஷ் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16-17 கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஆதாரமாக மரியாதைக்குரிய கரீப் தாஸ் சாஹிப்ஜி கூறுகிறார், கரீப் जाके अर्ध रून पर सकल पसारा, ऐसा पूर्ण भ्रम हमारा. गरीब अनंत कोटि ब्रह्मांड का एक रति नहीं भार. सतगुरु पुरुष कबीर है कुल के सृजनहार. மதிப்பிற்குரிய தாது சாஹிப்ஜியும் இதே ஆதாரத்தை அளிக்கிறார். जिन मोको निज नाम दिया सोई सतगुरु हमार. दादू दूसरा कोई नहीं कबीर सृजनहार. மதிப்பிற்குரிய நானக் சாஹிப்ஜி அதன் ஆதாரங்களை அளிக்கிறார். ய கர்ஸ் குஃப்தம் பேஷ் தோ தர் கூன் கர்த்தார், ஹக்கா கபீர் கரீம் தோ பேய பரவ்ரதிகார். குரு கிரந்த சாஹிப், பக்கம் எண் 721, மேகலா 1, ராக திலங்க். கூன் கர்த்தார் என்றால் அனைத்தையும் படைத்தவர், அதாவது சபத் சக்தியால் படைக்கும் இறைவன். ஹக்கா கபீர் என்றால் சத் கபீர். கரீம் என்றால் இரக்கமுள்ளவர். பர்வதிகார் என்றால் இறைவன். ரிக்வேதம் மண்டலம் 10, சூக்தம் 90, மந்திரம் 4. त्रिपार ऊर्ध्वा उदैत पुरुषा पादा अस्यह्य अवत पूना तथा विश्वम व्यक्रामत सा अश्नांशने अभि. மொழிபெயர்ப்பு: புருஷ இந்த பரம் அக்ஷர் பிரம், அதாவது அழிவற்ற பரமாத்மா. ஊர்த்தவ மேலே, திரி 3 லோகங்கள் சத்தியலோகம், அலக்லோகம், அகம்லோகத்தில். பாத் ஒரு பாதமாக, அதாவது மேல் பகுதியில். உதைத் தோன்றுகிறார், அதாவது வசிக்கிறார். அஸ்ய இந்த பரமாத்மா பூரண பிரம் உடைய பாத இன்னொரு பாதமாக இந்த உலகத்தில். புன மீண்டும், இக இங்கு, அபவத் தோன்றுகிறார். தத அதனால்தான், ச அந்த அழிவற்ற பூரண பரமாத்மா, அஸ்னானஸ்னே விழுங்குபவன், கால் அதாவது சர்புருஷ் மற்றும் விழுங்காத பரபிரம் அதாவது அக்ஷர் புருஷ விட, அபி மேலே, விஸ்வனா எங்கும், வியக்ராமத் நிறைந்தவர், அதாவது அவர் அனைத்து பிரபஞ்சங்கள் மற்றும் அனைத்து கடவுள்கள் மீதும் அதிகாரம் கொண்டவர். அண்டத்தின் எஜமானர், எல்லோர் மீதும் தன் சக்தியை நிரூபியவர். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 52 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பொருள்: அனைத்து படைப்புகளையும் படைத்த கடவுள் தன்னுடைய படைப்பின் மேல் பகுதியில் உள்ள 3 லோகங்களிலும், சத்தியலோகம், அலக்லோகம், அகம்லோகம், தானே 3 ரூபங்களாக இருக்கிறார். அனாமிலோகம் இங்கு விவரிக்கப்படவில்லை, ஏனெனில் அனாமிலோகத்தில் எந்த படைப்பும் இல்லை. மற்றும் அனாமிலோகம் ஆஹக், அனாமய, அனாமி மற்ற படைப்புகளுக்கு முந்தையது. மேலும் அதே பரமாத்மாவின் சத்தியலோகத்திலிருந்து பிரிந்து கீழே பிரம் மற்றும் பரபிரம் லோகங்கள் உருவாகின. அந்த பூரண பரமாத்மா உண்பவனான பிரம்ம காலன். ஏனென்றால் விஸ்வரூப காலன் சாபத்தால் 1,00,000 மனித உயிர்களை சாப்பிடுகிறான். மற்றும் பரபிரம் அதாவது உண்ணாத அக்ஷர் புருஷ் இருவரை விட மிக உயர்ந்தவர். பரபிரம் உயிர்களை உண்ணுவதில்லை, ஆனால் கர்ம வினைப்படி பிறப்பு இறப்பு அப்படியே இருக்கும். அவர் எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளார்,
அதாவது இந்த பூரண பரமாத்மாவின் சக்தி அனைத்துக்கும் மேலானது. கபீர் பரமேஸ்வரரே அனைத்தின் எஜமானர் ஆவார். சூரியன் தன் ஒளியால் அனைவரையும் தாக்குவது போல பூரண பரமாத்மா தனது சக்தியை அனைத்து பிரபஞ்சங்களிலும் பரப்பியுள்ளார். உதாரணத்திற்கு, மொபைல் போனின் டவர் ஒரு பகுதியில் இருந்தாலும் அதன் சக்தியை 4 திசைகளிலும் விரிவுபடுத்துகிறது. அதுபோலவே பூரண பிரபு தனது உருவமற்ற சக்தியை எல்லா இடங்களிலும் பரவச் செய்துள்ளார். இதன் மூலம் பூரண பரமேஸ்வர் ஒரே இடத்தில் அமர்ந்து அனைத்து பிரபஞ்சங்களையும் கட்டுப்படுத்துகிறார். இதையே மரியாதைக்குரிய கரீப்தாஸ் சாஹிப் நிரூபிக்கிறார். 3 சரண் சிந்தாமணி சாஹிப் शेष बदन पर छाए, माता पिता कुल न बंधु ना किन्हे जन्नी जाए. ரிக்வேதம் மண்டலம் 10 சூக்தம் 90 மந்திரம் 5. तस्मात् विराट अजायत विराजा अधि पुरुष स जाता अत्यरिचित पश्चात भूमिम अथा पुरा. மொழிபெயர்ப்பு: தஸ்மாத் அதன் பின், அந்த சத்திய புருஷின் சபத் சக்தியால் விராட், விராட் அதாவது பிரம், இவரை ஷர்புருஷ் மற்றும் கால் என்று அழைக்கப்படுபவர் அஜாயத் உருவானார். பஸ்சாத் இதன் பிறகு விராட், விராட் புருஷ் அதாவது கால பகவானை விட அதி பெரிய புருஷ பரமேஸ்வர் பூமி லோகம் மற்றும் கால் பிரம் மற்றும் பரபிரம் உடைய லோகங்களை அத்யரிஷயத் நன்றாக படைத்தார். அத பிறகு புற மற்ற சிறிய லோகங்களை அந்த பூரண பரமேஸ்வர் தான் ஜாத படைத்தார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 53 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பொருள்: மேற்கூறிய 4வது மந்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 லோகங்களை, அகம்லோகம், அலக்லோகம் மற்றும் சத்தியலோகங்களை படைத்த பிறகு பூரண பரமாத்மா ஜோதி நிரஞ்சனை பிரம்மை படைத்தார். அதாவது அதே சர்வ வல்லமையுள்ள பரமாத்மா பூரண பிரம் கபீர் பிரபு அவர்களால் விராட் அதாவது பிரம்மகாலன் படைக்கப்பட்டார். கீதை அத்தியாயம் 3 மந்திரம் 15 அக்ஷர் புருஷ் அதாவது அழிவற்ற பிரபுவால் பிரம் படைக்கப்பட்டார் என ஆதாரம் உள்ளது. இதே ஆதாரம் அதர்வண வேதம் கண்டம் 4 அணுவாக்கியம் 1 சூக்தம் 3 உள்ளது. பூரண பிரம்மிடமிருந்து பிரம்மகாலன் உருவானார். அதே பூரண பிரம் அனைத்து லோகங்களையும் படைத்தார். பூரண பிரம் இந்த விராட் பகவானை பிரம்மை விட வலிமை கொண்டவர், அதாவது பிரம்மினுடைய எஜமானராவார். ரிக்வேதம் மண்டலம் 10 சூக்தம் 90 மந்திரம் 15. சப்த அஸ்ய ஆசன் பரித்யா த்ரிசப்த் சமிதா கிருதாதா தேவா யத் யக்யம் தன்வானா அபத்னன் புருஷம் பசும். மொழிபெயர்ப்பு: சப்த பரபிரமுடைய 7 சங்க் பிரபஞ்சமும், த்ரிசப்த காலபிரமுடைய 21 பிரபஞ்சமும், சமித பாவ செயல்களின் தண்டனையாக சித்திரவதை கிரதா செய்வதற்கு பரிதய வட்ட வடிவான எல்லைகளில் ஆசன் நிலைத்திருக்கிறது. புருஷம் பூரண பரமாத்மாவின் யக்ஞம் முறையான வழிபாடு செய்பவனை, பசூஷம் பலியாகும் பசு போல காலனின் வலையில் கர்ம வினையில் சிக்கிய தேவா பக்தியுள்ள ஆன்மாக்களை, தன்வான காலனால் உருவாக்கப்பட்டு பரப்பிய பாவ செயலின் கர்மவினை என்னும் வலையின் அபத்னன் பிடியிலிருந்து விடுவிக்கிறார். அதாவது பந்தத்திலிருந்து விடுவிப்பவர் பந்திசோட் ஆவார். பொருள்: பரபிரம்மனின் 7 சங்க் பிரபஞ்சங்களில் மற்றும் பிரம்முடைய 21 பிரபஞ்சங்களின் வட்ட எல்லைக்குள் சிக்கி பாவ கர்ம நெருப்பில் வாடுகின்ற பிராணிகளுக்கு உண்மையான வழிபாட்டு முறையை காட்டுகிறார். பலியிடப்படும் பிராணிகளைப் போல பிறப்பு, இறப்பு மற்றும் பிரம்மகாலனின் உணவாக தபத்சிலா அக்னி பாறை மீது வாடும் பிராணிகளை காலனின் கர்ம வினை எனும் கோட்டையை உடைத்து அவர் விடுவிக்கிறார். அதாவது பந்தங்களிலிருந்து விடுவிப்பவர் பந்திசோர் ஆவார்.
இதன் ஆதாரம் புனித யஜுர்வேதம் அத்தியாயம் 5 மந்திரம் 32 கவிரங்காரிசி பம்பாரிசி என்று உள்ளது. பொருள்: கவீர் கபீர் பரமேஸ்வரர், ஆங்க் பாவத்தின் ஆரி எதிரி, அசி ஆவார். அதாவது கபீர் பாவங்களை அளிப்பவர், பாம்பரி பந்தங்களின் எதிரி, அதாவது கபீர் பரமேஸ்வரர், பந்திசோர் அசி ஆவார். ரிக்வேதம் மண்டலம் 10 சூக்தம் 90 மந்திரம் 16. யக்ஞேன் அயக்ஞம் ஐஜந்த் தேவாக தானி தர்மாணி பிரதமானி ஆசந்தே நாக்கம் மகிமான சச்சந்த் யத்ரா பூர்வே சாத்தியாக சந்தி தேவாக. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 54 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொழிபெயர்ப்பு: தேவ் தூய்மையான தெய்வம் போன்ற பக்தியுள்ள ஆன்மாக்கள். அயங்ஞம் தவறான மத வழிபாட்டுக்கு பதிலாக யங்ஞேன் உண்மையான சாஸ்திர முறைப்படி அயஜந்த் வழிபடுகிறார்கள். தானி அவர்கள், தர்மானி தெய்வீக சக்தி நிறைந்த, பிரத்மானி முக்கியமான அதாவது சிறந்த ஆன்மாக்கள், தேக அவர்கள்தான் நிஜத்தில் மகிமான பக்தியின் பெரும் சக்தி நிறைந்த, சாத்யா வெற்றி பெற்ற பக்தர்கள். அவர்கள் நாகம் பூரண சுகம் தரும் கடவுளை, சசந்த் உண்மையான பக்தியின் செல்வத்தால் அடைகிறார்கள். அவர்கள் பூர்வே முந்தைய படைப்பில் இருந்த தேவ பாவமற்ற தெய்வம் போன்ற பக்தியுள்ள ஆத்மாக்கள் சந்தி வசிக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள். பொருள்: புனிதமான இறைச்சி, மது, புகையிலையை உண்ணாதவர்கள் மற்றும் தீய செயல்களை தவிர்த்தவர்கள், தேவர்களை போன்ற பக்தர்கள், சாஸ்திர முறையற்ற பூஜையை துறந்து சாஸ்திர முறைப்படி வழிபாடு செய்பவர்கள், தங்களுடைய பக்தியின் செல்வத்தால் காலனின் கடனில் இருந்து விடுபட்டு சர்வ சுகங்களை அளிக்கும் பரமாத்மாவை அடைகின்றனர். அதாவது முதலில் படைக்கப்பட்ட தேவர்களைப் போல பாவமற்ற புனித ஆத்மாக்கள் வசிக்கும் சத்திய லோகத்திற்கு செல்கின்றனர். சில ஆன்மாக்கள் காலனின் பிரம் வலையில் சிக்கி இங்கு வந்தது போல சில ஆன்மாக்கள் பரபிரம்மனின் 7 சங்க் பிரபஞ்சங்களிலும் வந்துள்ளன. ஆனால் இன்னும் எண்ணற்ற ஆன்மாக்கள் பரமாத்மா மீதான நம்பிக்கை மாறாமல் விசுவாசம் இழக்காதவர்கள் அங்கேயே இருந்தனர். அதனால்தான் இங்கு அதே விளக்கம் புனிதமான வேதங்களிலும் உண்மை என்று கூறப்பட்டுள்ளது. இதன் மற்றொரு ஆதாரம் கீதை அத்தியாயம் 8 ஸ்லோகம் 8 to 10 வரையில் உள்ளது. சாஸ்திர முறைப்படி பூரண பரமாத்மாவை வழிபடுவோர் சத்திய பக்தியின்படி செல்வதால் பரமாத்மாவை அடைவார், அதாவது அவரிடமே சென்று விடுவார் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரம், பரபிரம், பூரண பிரம் என்று 3 கடவுள் இருப்பது நிரூபணமாகிறது. 1 பிரம் ஈஷ் சர்புருஷ், 2 பரபிரம் ஈஸ்வர் அக்ஷர் புருஷ் அக்ஷர் பிரம், மற்றும் 3 பூரண பிரம் பரம் அக்ஷர் பிரம் பரமேஸ்வர் சத்யபுருஷ் என்ற சொற்களாலும் அறியப்படுகின்றன. இதே ஆதாரம் ரிக்வேதம் மண்டலம் 9 சுக்தம் 96 மந்திரம் 17 to 20 தெளிவாக உள்ளது. பூரண பரமாத்மா கபீர்தேவ் கபீர் பரமேஸ்வரர் சிசு ரூபத்தில் தோன்றி தன்னுடைய தத்துவ ஞானத்தை கபீர் கிர்பிக கபீர் உரையின் மூலமாக தன்னை பின்பற்றுபவர்களுக்கு உறக்க சொல்லி போதிக்கிறார். அந்த கபீர்தேவ் கபீர் பரமேஸ்வர் 3வது ரித்தாம் எனும் சத்திய லோகத்தில் மனிதனை போன்ற உருவத்தில் அமர்ந்திருக்கிறார். அது பிரம் சர்புருஷ் மற்றும் பரபிரம்மனின் அக்ஷர் புருஷ் லோகத்திலிருந்து வேறுபட்டது மற்றும் சத்திய லோகத்திலிருந்து 4வது அனாமி லோகத்திலும் இதே கபீர்தேவ் கபீர் பரமேஸ்வரர் அனாமி புருஷ் ரூபத்தில் மனிதன் போன்ற உருவத்தில் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 55 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புனித ஸ்ரீமத் தேவி மகாபுராணத்தில் படைப்பின் ஆதாரம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் தாய் தந்தை. பிரம் மற்றும் துர்கை மூலம் பிரம்மா, விஷ்ணு, சிவனின் பிறப்பு.
புனித ஸ்ரீமத் தேவி மகாபுராணம் 3ஆம் ஸ்கந்தம், அத்தியாயம் 1-3, கீதா பிரஸ், கோரக்பூர் வெளியீடு. மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீ ஹனுமான் பிரசாத் போத்தார் மற்றும் சிமன்லால் கோஸ்வாமி. பக்கம் எண் 114 முதல் 118 வரை உள்ள விவரம். ஆச்சாரியர்கள் பவானியை மனதின் ஆசைகளை நிறைவேற்றுபவள் என்று சொல்கிறார்கள். பிரகிருதி என்று அழைக்கப்படும் இவள் பிரம்முடன் பிரிக்க முடியாத சம்பந்தம் கொண்டவள் ஆவாள். மனைவியை அர்த்தாகினி, இன்னொரு பாதி என்று சொல்லப்படுகிறது. அதாவது துர்கை பிரம்மகாலனின் மனைவி ஆவாள். பிரபஞ்சத்தின் படைப்பு பற்றி ஸ்ரீ வியாசர் முனியிடம் மன்னர் பரீட்சித் கேட்டபோது ஸ்ரீ வியாசர் முனி இவ்வாறு கூறினார். நான் ஸ்ரீ நாரதரிடம், தேவரிஷியே, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று கேட்டேன். என்னுடைய இந்த கேள்விக்கு ஸ்ரீ நாரதர் இவ்வாறு சொன்னார். இதே கேள்வியை நான் என் தந்தை ஸ்ரீ பிரம்மாவிடம் கேட்டேன். தந்தையே, இந்த பிரபஞ்சம் நீங்கள் படைத்ததா, அல்லது ஸ்ரீ விஷ்ணு படைத்தாரா, அல்லது ஸ்ரீ சிவன் படைத்தாரா? தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்டேன். அப்போது மரியாதைக்குரிய எனது தந்தை பிரம்மா கூறினார், மகனே நாரதா, நான் ஒரு தாமரை மலரில் அமர்ந்திருந்தேன். இந்த ஆழமற்ற நீரில் நான் எங்கிருந்து தோன்றினேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் 1000 வருடங்கள் பூமியை சுற்றினேன். ஆனால் அந்த நீரின் எல்லை தென்படவில்லை. அப்போது ஆகாயத்திலிருந்து தவம் செய் என்ற குரல் கேட்டது. நானும் 1000 ஆண்டுகள் தவம் செய்தேன். பிறகு படைப்புகளை தொடங்கு என ஆகாயத்திலிருந்து ஒளி ஒலித்தது. அப்போதுதான் மது, கைடப் என்ற 2 அரக்கர்கள் வந்தனர். அவர்களுக்கு பயந்து நான் தாமரையின் தண்டை பிடித்துக்கொண்டு கீழே இறங்கினேன். அங்கு ஸ்ரீ விஷ்ணு பகவான் சேசநாகத்தின் படுக்கை மீது மயக்கத்தில் கிடந்தார். அவர் உடலில் இருந்து ஒரு பெண், ஆவியாக நுழைந்த துர்கை, வெளியே வந்தாள். அவள் ஆபரணங்களை அணிந்து வானத்தில் தோன்றினாள். பிறகு ஸ்ரீ விஷ்ணு பகவானுக்கு சுயநினைவு வந்தது. அப்போது நான் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு இருவர் மட்டுமே இருந்தோம். இதற்கிடையில் பகவான் சங்கரும் வந்துவிட்டார். தேவி எங்களை ஒரு விமானத்தில் உட்கார வைத்து பிரம்மலோகத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு வேறு ஒரு பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனை கண்டோம். பின்னர் ஒரு தேவியை கண்டோம். அவளை பார்த்ததும் ஸ்ரீ விஷ்ணு விவேகத்துடன் பின்வரும் விளக்கத்தை விவரித்தார். பிரம்மகாலன் விஷ்ணுவிற்கு நுண்ணறிவை கொடுத்தார். அவர் தனது குழந்தை பருவத்தின் நினைவுகளை நினைவு கூர்ந்தார். பின்னர் தனது குழந்தை பருவத்தின் கதையை சொன்னார். பக்கம் எண் 119 120 ஸ்ரீ விஷ்ணு பகவான் அவர்கள் ஸ்ரீ பிரம்மா மற்றும் ஸ்ரீ சிவனிடம் கூறினார், இவள் நம் மூவருக்கும் தாய். இவள்தான் நம் பிரபஞ்சத்தின் தாய், ஜெகத் ஜனனி, பிரகிருதி தேவி என்றும் கூறினார். நான் சிறு குழந்தையாக இருந்தபோது இந்த தேவியை பார்த்திருக்கிறேன். அவள் என்னை தொட்டிலில் தாளாட்டிக் கொண்டிருந்தாள். 3ஆம் ஸ்கந்தம், பக்கம் எண் 123. ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் ஸ்ரீ துர்க்கையை புகழ்கிறார். நீ தூய்மையானவள். இந்த உலகம் முழுவதும் உன்னால் உருவாகிறது. நான், விஷ்ணு, பிரம்மா மற்றும் சங்கர் அனைவரும் உன்னுடைய அருளால் நிலைத்திருக்கிறோம். எங்களுக்கு பிறப்பும் ஆவிர்பாவம், இறப்பும் துரோபாவம் உண்டு. அதாவது நாங்கள் முப்பெரும் தெய்வங்கள் அழியக்கூடியவர்கள். நீ மட்டுமே நித்தியமானவள், பிரபஞ்சத்தின் தாய், பிரகிருதி தேவி ஆவாய். பகவான் சங்கர் கூறினார், தேவி, பகவான் விஷ்ணு உன்னிடமிருந்து தோன்றியவர் என்றால் அதற்கு பிறகு பிறந்த பிரம்மாவும் உன் பிள்ளையே. பிறகு தமோகுணம் லீலை செய்யும் நான், சங்கரும் உனது பிள்ளை அல்லவா? அதாவது என்னையும் படைத்தவள் நீயே. சிந்தித்து பாருங்கள். ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ சிவன் ஆகியோர் அழியக்கூடியவர்கள் என்பது மேற்கண்ட விளக்கத்திலிருந்து தெளிவாக தெரிகிறது. அவர்கள் நித்தியமானவர்கள் மற்றும் முழுமையான கடவுள் அல்ல. துர்கை, பிரகிருதி இவர்களின் தாய் மற்றும் பிரம், காள், சதாசிவன் இவர்களின் தந்தையாவார். 3வது ஸ்கந்தம், பக்கம் எண் 125 ஸ்ரீ பிரம்மா கேட்கிறார்,
தாயே, வேதங்களில் கூறப்படும் பிரம் நீங்களா அல்லது வேறு கடவுளா? இதற்கு துர்க்கை, பிரம்மகாலனும் நானும் ஒன்றுதான் என்று இங்கு பதிலளிக்கிறார். ஆனால் இதே ஸ்கந்தம் 6 பக்கம் 129 இப்பொழுது எனது பணிகளை நிறைவேற்ற விமானத்தில் அமர்ந்து விரைந்து செல்லுங்கள் என்று கூறுகிறார். மேலும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் என்னை நினைவு கொண்டால் நான் உங்கள் முன் தோன்றுவேன். தெய்வங்களே, நீங்கள் என்னையும் துர்க்கை பிரம்மகாலனையும் எப்போதும் தியானிக்க வேண்டும். எங்கள் இருவரையும் நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் உங்கள் பணி வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை. மேற்கூறிய விளக்கங்கள் மூலமாக துர்க்கை பிரகிருதி மற்றும் பிரம் கால் முப்பெரும் கடவுள்களின் பெற்றோர்கள் என்பதும், பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் அழியக்கூடியவர்கள் மற்றும் சர்வ சக்தி கொண்டவர்கள் அல்ல என்பதும் தெளிவாகிறது. தேவி துர்க்கை இந்த 3 ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவன் தேவர்களுக்கும் திருமணம் செய்து வைத்தாள். 3வது ஸ்கந்தத்தில் பக்கம் எண் 128, 129. கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 12. ये च एव सात्विकाः भावाः राजसाः तामसाः च ये मतः एव इति तान् विद्धि न तु अहं तेषु ते मयि. மொழிபெயர்ப்பு: ஏவ மேலும், ஏ இந்த, சாத்விகா சத்வ குணம் விஷ்ணு மூலம் காக்கும், பவா குணம், ச மற்றும் ஏ இந்த, ராஜசா ரஜோகுணம் பிரம்மா மூலம் உருவாக்கம், ச மற்றும் தாமச தமோ குணம் சிவன் மூலம் அளித்தல், தாந்த் ஆகியவற்றை நீ மத ஏவ என் மூலம் திட்டமிட்ட விதியின்படி நடக்கிறது. இதி என்று வித்தி அறிந்துகொள் தூ ஆனால் உண்மையில் தேஷு அவர்களில், அகம் நான் மற்றும் மயி என்னில், தே அவர்கள் நா இல்லை.